வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனதும். இன்னும் கூட ரொம்ப அற்புதமான ஓசோவின் சிந்தனை கதையை தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா? நானின் அப்படின்னு ஒருத்தர் ஒரு குருவிடம் பல காலமாக சீடராக இருந்தார். பல காலம் கழித்து குரு சொன்னார், உனக்கு எல்லாம் நிறைவேறிடுச்சு, ஏறக்குறைய நீ அடைந்தே விட்டாய் அப்படின்னு குரு அந்த சீடன் கிட்ட, அதாவது நானின் சீடன் கிட்ட சொன்னார். குருவே, ஏறக்குறைய என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு சீடன் கேட்குறான். அதன் பொருள் என்ன என்றார் நானின். குரு சொன்னார், நான் உன்னை இன்னொரு குருவிடம் அனுப்பி வைக்க போகிறேன், இறுதியான நிறைவு பணியை அது செய்து முடிக்கும் அப்படின்னு சொன்னார் குரு. நானின் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். அடடா, நம்மளுடைய அற்புதமான இந்த கற்பிக்கிற அந்த வாழ்க்கை காலம் முடிய போகிறது, நாமும் ஏதோ கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று குருவும் சொல்லி இருக்கிறாரு. பரவாயில்ல, இறுதி நிலையை நம்ம அடைஞ்சிட்டோமா அப்படின்னு குருவே சொல்லும் பொழுது, நாம் மிகவும் அற்புதமான ஒரு குருவாக மாறப் போகிறோம் அப்படின்னு அந்த சீடன் நினச்சான். சரி, என்னை அனுப்பி வைங்கள் அப்படின்னு ரொம்ப உற்சாகமாக சொன்னார் அந்த நானின், அதாவது சிஷ்யன். அந்த சிஷ்யன் குரு கடிதம் ஒன்றை கொடுத்து நகரில் ஒருவரை சந்திக்கும்படி அனுப்பி வச்சார். குரு அனுப்பி வைத்த ஆளை வந்து சந்தித்தார் அந்த நானின் சீடன். அவர் சந்தித்த நபர் ஒரு உணவு விடுதி நடத்துபவர். கடிதத்தை படித்து பார்த்துட்டு விடுதிக்காரர் சொன்னார், உங்கள் குரு ஏன் என்னிடம் அனுப்பி வச்சார் என்று எனக்கு தெரியல. நான் அந்தளவுக்கு படித்தவன்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. உங்களுக்கு போதிக்கும் அளவிற்கு எனக்கு கிட்ட எதுவும் கிடையாது அப்படின்னு அந்த விடுதிக்காரர் சொல்கிறார். இருந்தாலும் உங்களை இங்கே அனுமதிக்கிறேன், நீங்கள் தொடர்ந்து என்னை கவனிங்க அப்படின்னு சொன்னார். நானின் தொடர்ந்து 3 நாட்களாக விடுதிக்காரரை கவனிச்சிட்டே வந்தார். அவர் காலையில் விடுதியை திறப்பதும் வியாபாரம் செய்கிறதும், அதுக்கப்புறம் இரவு பாத்திரங்களை கழுவி வைத்துட்டு விடுதியை மூடுவதும், மீண்டும் காலையில் எழுந்து விடுதியை திறந்து பாத்திரங்களை கழுவுவதையும் அவர் தொடர்ந்து 3 நாட்களாக கவனித்து வந்தார். இதை தான் அந்த விடுதிக்காரர் செஞ்சிட்டே வராரு. இதை தான் நான் இன்னும் கவனிச்சிட்டு வந்தார். நான் எனக்கு சலிச்சு போச்சு. இதில் கவனிப்பதற்கு ஏதுமே கிடையாது, இங்கே போய் நம்ம குரு அனுப்பி வச்சிருக்கிறாரே அப்படின்னு சலிச்சு போனார். நீ எப்போது பார்த்தாலும் பாத்திரங்களை கழுவிட்டே இருக்க, சாமானியமான வேலைகளையே செஞ்சுட்டு இருக்கிற, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு அந்த விடுதிக்காரர்கிட்ட நானின் சிஷ்யர் சொல்கிறார். விடுதிக்காரர் அப்படியே சிரிச்சிட்டு அனுப்பி வச்சார். நானின் மீண்டும் தன் குருவிடம் வந்தார். ரொம்ப கோபமாக, என்னை ஏன் அவ்வளோ தூரம் அங்கே அனுப்பி வச்சிங்க அப்படின்னு சிஷ்யன் குருக்கிட்ட கேட்குறார். அந்த விடுதிக்கான ஒரு சாதாரண ஆள், அவன் எதுவும் எனக்கு கற்பிக்கவும் கிடையாது, வெறுமனே கவனி அப்படின்னு மட்டும்தான் சொன்னான். கவனிப்பதற்கு அங்கே ஏதாவது வேலை நடந்தால் தானே, அதுவும் ஒன்றும் கிடையாது, ஒரே வந்துட்டு வேலை தான் நடந்துகிட்ருக்கு, அதனால் எனக்கு சலிச்சிருச்சு அப்படின்னு சொன்னார் அந்த சிஷ்யன். குரு சொன்னார், அங்கே நீ அடிக்கடி கவனித்த ஏதாவது ஒன்று மட்டும் சொல்லு அப்படிங்கிறாரு குரு. நான் சொன்னார், அவன் தினமும் மாலையில் பாத்திரங்களை கழுவி வைக்கிறான், அதுக்கப்புறம் மீண்டும் காலையில் அதே பாத்திரங்களை கழுவுறான், இதுதான் நான் பார்த்தது அப்படின்னு ரொம்ப சலிப்பாக சிஷ்யன் குருக்கிட்ட சொல்கிறார். குரு சொன்னார், இதுவே என் போதனையும் அப்படின்னு சொன்னார். உன்னை நான் அனுப்பி வச்சதே இதை கவனிக்கத்தான். பாத்திரங்களை இரவில் அவர் கழுவி வச்சார் இல்லையா, இருந்தாலும் அந்த கழுவிய பாத்திரங்களையே காலையிலும் அவர் திரும்ப எடுத்து கழுவி கொண்டிருந்தார், ஆமாம் தானே அப்படின்னு கேட்குறாரு குரு. ஆமாம், அதை தான் தினமும் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு சீசியர். இதன் பொருள் என்ன தெரியுமா, இரவிலும் கூட ஒன்றுமே இல்லாது இருக்கும்போது கூட அவை அழுக்காகி, அதாவது அந்த பாத்திரங்கள் அழுக்காகி இருக்கிறது. ஓரளவு தூசு மாசு அதற்குள் படிந்து விட்டு இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த பாத்திரங்களை மீண்டும் அந்த விடுதிக்காரர் கழுவி வைக்கிறார். அதே போல தான் நீ தூயவனாக இருக்கலாம், நீ அப்பழுக்கு இல்லாதவனாக கூட இருக்கலாம், ஆனால் காலத்தில் ஒவ்வொரு கணமும் உன்னை தொடர்ச்சியாக தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு குரு சொன்னார். எதையுமே செய்யாமல் இருந்தாலும் கால ஓட்டத்தில் நாம் கலங்கம் அடைஞ்சிருவோம். நீ கலங்கம் அடைகிறாய், நான் தூய்மையானவன் என்பது கூட ஒரு ஆணவம் ஆகிவிடுகிறது. இதுவே நான் தரும் இறுதி போதனை அப்படின்னு குரு ரொம்ப அமைதியாக அந்த சிஷ்யனுக்கு சொன்னார். அதனால் ஒவ்வொரு கணமும் புதியதாக நாம் இருக்கணும். ஒவ்வொரு கணமும் இறந்து பிறந்து உங்களை புதுப்பித்துக்கிட்டே தான் இருக்குது. காலம் கணத்துக்கு கணம் உங்களை குப்பையாக்கி கொண்டு இருக்கிறது இல்லையா? அந்த குப்பையை நாம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருந்து நீக்கணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு கணமுமே நாம் ரொம்ப விழிப்புணர்வோடையும் நம்மளை
அகத்தை தூய்மைப்படுத்தி கொண்டும் இருக்க வேண்டும் என்பதை தான் ரொம்ப அற்புதமாக இந்த நான் என் சிஷ்யருக்கு இந்த குரு சொன்ன கதையை ஓசோ மூலமாக நாமும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, காலம் கணத்துக்கு கணம் உங்களை குப்பையாக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கணமும் இறந்து பிறந்து உங்களை புதுப்பித்து கொண்டே இருங்கள். இதுதான் இந்த கதையின் மூலமாக நீங்கள் அறிஞ்சிக்க வேண்டிய ஒரு தத்துவம். அன்பு நேயர்களே, இந்த கதையை பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் இதே போல ஒரு அற்புதமான சிந்தனை கதையோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.